உங்கள் ஏசேமேல் பிரச்சனை வாகனங்களில் ECU மென்பொருளை புதுப்பிக்க, முதலில் பிளே ஸ்டோரிலிருந்து ஏசேமேல் ஏஸ்கேன் பயன்பாட்டை நிறுவுங்கள். பயன்பாட்டை நிறுவிய பிறகு, உள்நுழைய அழைக்கப்படும். இங்கு நீங்கள் டீலர் அல்லது பணியாளர் விருப்பத்தை பயன்படுத்தலாம். டீலர் விருப்பத்தில் சைட் வாடிக்கையாளர் ஐடி, கிளை குறியீடு ஆகியவற்றை உள்ளிட்ட பிறகு, பணியாளர் விருப்பத்தில் உங்கள் பணியாளர் ஐடியை பயன்படுத்தி சரிபார்ப்பு கிளிக் செய்ய வேண்டும். சரிபார்ப்பு விருப்பத்தை கிளிக் செய்த பிறகு, OTP உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் அஞ்சலால் திட்டமிடப்படும். கடவுச்சொல் இடத்தில் அந்த OTP-ஐ நகலெடுத்து, இதன் பிறகு சரிபார்ப்பு விருப்பத்தை கிளிக் செய்யவும். சரிபார்ப்பு பொத்தானை கிளிக் செய்த பிறகு, இந்த திரை தோன்றும் மற்றும் உங்கள் பயன்பாடு தொடங்கும். எனவே, இந்த பயன்பாட்டில் வேலை செய்ய, முதலில் உங்கள் ப்ளூடூத் சாதனத்தை VCI கருவியுடன் இணைக்க வேண்டும். ஒவ்வொரு VCI கருவியின் பின்புறம் ஒரு எஸ்கேன் ஐடி உள்ளது. இது 00323 ஆகும். எனவே உங்கள் ப்ளூடூத் சாதனத்தை அந்த VCI ஐடியுடன் மட்டுமே இணைக்க வேண்டும். அருகிலுள்ள வேறு எந்த VCI கருவியுடனும் இதை பழுது செய்ய முடியாது. நான் 00323 ஐ கிளிக் செய்கிறேன். அதை கிளிக் செய்த பிறகு, PT இணைக்கப்பட்ட விருப்பம் மேல் வலது மூலையில் தோன்றும். உங்கள் PT இணைப்பை நிறுவிய பிறகு, VCI கருவிக்கான மென்பொருள் புதுப்பிப்பை சரிபார்க்க வேண்டும். அதற்காக, சாஃப்ட்வேர் அப்டேட் ஓப்பன்-ஐ கிளிக் செய்து, VCI அப்டேட் ஓப்பன்-ஐ தேர்வு செய்வோம். VCI புதுப்பிப்பு விருப்பத்தை கிளிக் செய்த பிறகு, இந்த பாப்-அப் தோன்றினால், நீங்கள் VCI பின் கோப்பை பதிவிறக்க வேண்டும். VCI பின் கோப்பை புதுப்பித்த பிறகு, VCI சாதன நிரல் பதிவிறக்கம் செய்யப்பட்டு வெற்றிகரமாக புதுப்பிக்கப்படும். முகப்புத் திரைக்கு செல்க, பின்னர் கண்டறிதல் என்றதை கிளிக் செய்து, அந்தந்த வாகனத்தை மற்றும் மாடல் விருப்பத்தை கிளிக் செய்யவும். தவறான குறியீடு திரை தோன்றும் போது மீண்டும் கிளிக் செய்யவும். இப்போது நாம் பிரச்சினை விவரங்களுக்குச் செல்வோம். VIN அல்லது வாகன அடையாள எண் அங்கு உள்ளதா என்பதை சரிபார்ப்போம். சில நேரங்களில் அது நிரலாக்கம் செய்யப்படாததாக எழுதப்படுகிறது. அன்புரோகிராம் எழுதப்பட்டிருந்தால், சரிசெய்தல் குழு 1க்கு சென்று VIN எண்ணை பெறலாம். VIN விருப்பத்தை கிளிக் செய்து வாகன அடையாள எண்ணை அல்லது சேசிஸ் எண்ணையும் சேர்க்கலாம். உங்கள் வாகனத்தின் சேஸ் எண்ணைச் சேமித்த பிறகு, இந்த பயன்பாட்டின் முகப்புத் திரைக்குச் சென்று, ஒளிரும் விருப்பத்தை கிளிக் செய்யவும். பிறகு, இந்த விருப்பம் தோன்றும், மேலும் உங்களுடையது எதுவாக இருந்தாலும் அதை தேர்வு செய்ய வேண்டும். ஒளிரும் தானாகவே தொடங்கும், மேலும் சேவையகத்தில் பார்வைக்கு இருக்கும் சமீபத்திய மென்பொருள் உங்கள் சேஸ் எண்ணுக்கு எதிராக வழங்கப்படும். இது ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது.